நண்பர்களே, நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு நமது விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வரும் தேஜஸ் மார்க் 1 என்ற விமானம் நேற்று செவ்வாய்க்கிழமை விபத்துக்குள்ளாகி அதிலிருந்த பைலட் எஜெக்டர் சீட் மூலம் வெளியேறி அவர் உயிர் தப்பியுள்ளார். விமானம் முழுவதும் சேதமடைந்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நண்பர்களே, சுமார் 21 வருடங்களுக்கு மேலாக தேஜஸ் விமானத்தை பல முறை சோதனை செய்தும் 21 வருடங்களாக இதை பயன்படுத்தப்பட்டு வந்தும் இதுவரை எந்த விதமான விபத்தும் தேஜஸ் மார்க் 1 விமானங்களில் ஏற்பட்டதில்லை. நண்பர்களே, இதுதான் முதல் முறையாக ஏற்பட்ட விமான விபத்து. இந்த தேஜஸ் விமானத்தை இயக்கிய பைலட் அவர்கள் விமானத்திலிருந்து வெளியேறி குதிப்பதற்கு முன் என்ஜினில் பழுது ஏற்பட்டுள்ளதாகவும் அது செயல்படவில்லை எனவும் விமான கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு தெரிவித்துவிட்டு அவர் எஜெக்டர் சீட் மூலம் வெளியேறியதாக கூறப்படுகிறது. நண்பர்களே, ஆகவே இது சம்பந்தமாக விசாரணை குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணை குழு தேஜஸ் மார்க் 1 விமானத்தில் உள்ள என்ஜின் பழுதடைந்ததற்கான காரணம் மற்றும் இந்த விமான விபத்து ஏற்படுவதற்கான காரணங்கள் ஆகியவற்றினை முழுமையாக ஆராயும் என்று தெரிகிறது. நண்பர்கள், அடுத்த வீடியோ செய்தியாக தாய்லாந்து தனது விமானப்படையை பலப்படுத்துவதாக உள்ளது. நண்பர்களே, ஏற்கனவே F-16 மற்றும் கிரீஃபன் ஆகிய விமானங்களை தாய்லாந்து பயன்படுத்தி வருகிறது. தாய்லாந்து நாட்டில் நமது கப்பற்படை தளம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் கம்போடியா நாட்டில் சீனா கப்பற்படை தளம் ஒன்று அமைத்துள்ளது. அதற்கு போட்டியாக தாய்லாந்து நாட்டில் நமது கப்பற்படை தளம் அமைக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, தாய்லாந்து நாடு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா உட்பட பல நாடுகளிடம் விமானம் வாங்குவது தொடர்பாக அறிக்கை கூறியுள்ளது. ஏற்கனவே சீனா நாட்டிடமிருந்து மிசைல்கள் மற்றும் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்கள், ஒரு சப்மரைன் ஆகியவற்றை சீனாவிடமிருந்து தாய்லாந்து ஏற்கனவே வாங்கி பயன்படுத்தி வருகிறது. ஆகவே F-35 போன்ற விமானங்களை தருவதற்கு அமெரிக்கா ஒத்துக்கொள்ளாது. அது மட்டுமில்லாமல் தாய்லாந்திற்கு விமானம் சப்ளை செய்வது சம்பந்தமான எந்தவித தகவல்களையும் தாய்லாந்து நாட்டிற்கு அமெரிக்கா அளிக்காது என்று தெரிகிறது. ஆகவே இந்த விமானம் சப்ளை செய்யப்பட்டிருந்த அமெரிக்கா விலகுகிறது. நண்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக ரஷ்யா ஏற்கனவே உக்ரைன் போரில் ஈடுபட்டுள்ளதால் அந்த நாட்டுக்கு தேவையான போர் ஆயுதங்களை தயாரிப்பதிலேயே அது மும்முரமாக உள்ளது. ஆகவே தாய்லாந்து நாட்டுக்கு தயாரித்து தருமா என்ற ஒரு சந்தேகம் உள்ளது. ஆகவே ரஷ்யாவும் இந்த போட்டியில் இறங்காது என்று தெரிகிறது. இது தவிர தென்கொரியா, சீனா மற்றும் இந்தியா ஆகிய 3 நாடுகள் உள்ளன. ஆனால் ஏற்கனவே மிக திறமை வாய்ந்த போர் விமானங்களை தாய்லாந்து வைத்துள்ளது. ஆகவே அது எந்த வகையான விமானங்களை வாங்கப் போவது என்பதனை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. நண்பர்களே, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழ் எக்ஸ்பிரஸ் அத்தா என்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்றினை நடத்தி வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் நேற்று பேசிய நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் பாகிஸ்தானின் பற்றி கூறுகையில், பாகிஸ்தான் நாட்டுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று கூறவில்லை. எந்த நாட்டுடனும் பேச்சுவார்த்தை நடத்த தயார். ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தும் நாடு தனது நாட்டில் தீவிரவாதத்தை முழுமையாக ஒழித்திருக்க வேண்டும். தீவிரவாதத்தை இந்தியாவின் மீது பயன்படுத்தி கொண்டு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றால் அது முடியாத காரியம் என திரு சுப்பிரமணியம் அவர்கள் அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அத்தா நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். நண்பர்களே, சீனாவை பொறுத்தவரை சீனாவுக்கும் அல்லது இந்தியாவிற்கும் இந்த டென்ஷன் காரணமாக, இந்த எல்லையில் இருக்கக்கூடிய பதட்டம் காரணமாக இரு நாட்டிற்கும் எந்த விதமான பயணம் இதுவரை ஏற்படவில்லை. முக்கியமாக சீனாவிற்கு இது பதற்றத்தையே ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது, சீனாவின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே சீனாவின் நம்பகத்தன்மை அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்தியாவும் சீனாவும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை எதுவுமே சீனா மதிக்கவில்லை. ஆகவே சீனாவின் நம்பகத்தன்மை முற்றிலுமாக மறைந்துள்ளது. நண்பர்களே, அமெரிக்காவுக்கும் இடையே நடந்து வருகின்ற இந்த வர்த்தக போர் தொடர்ந்து அதிகமாக கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த படைகளை சீனா இந்தியாவிலிருந்து விலக்கி கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனையை தீர்க்காதவரை சீனாவிற்கு எந்த விதத்திலும் பயன் அளிக்கப் போவதில்லை என்று திரு ஜெய்சங்கர் அவர்கள் வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளார். நண்பர்களே, 2 நாட்களுக்கு முன்பாக நமது இந்திய DRDO நிறுவனம் அக்னி 5 மிசைலை சோதனை செய்தது. இந்த மிசைலில் 10 முதல் 12 எண்கள் வரை ஆயுதங்களை பொருத்தி வெவ்வேறு இலக்குகளை தாக்க முடியும் என்று
நமது இந்தியா உலகத்திற்கு எடுத்துக்காட்டியது. இது தொடர்பாக அமெரிக்கா கூறுகையில், இவ்வாறு இந்தியா செய்ததன் காரணமாக இந்திய பசிபிக் கடலோர பகுதிகளில் அமைதித்தன்மையும் அந்த வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு பாதுகாப்பும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வழிகள் உள்ளன. நாங்கள் இந்தியாவுடன் ஒன்று சேர்ந்து இந்த இந்தோ பசிபிக் கடற்பகுதியில் அதிகமான முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் அமைதி நிலவுவதற்கும் நாங்கள் பாடுபடுவோம் என இந்த மிசைல் டெஸ்ட் சம்பந்தமாக தெரிவித்துள்ள நண்பர்களே. சியாங் யாங் ஹாங் 01 என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கப்பல் தற்போது மாலத்தீவு அருகே இந்திய பெருங்கடலில் விசாகப்பட்டினம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சைனா நாட்டினால். ஏற்கனவே நோட்டீஸ் டு ஏர்மேன் என்று கூறுவார்கள். அக்னி 5 மிசைலை சோதனை செய்வதற்கு முன்பாக 3500 கிலோமீட்டர் பரப்பளவில் எந்த நாட்டு கப்பல்களும் அல்லது விமானங்களும் வரக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே தகவல் ஒன்றினை இந்திய அரசு வெளியிட்டிருந்தது. மீண்டும் ஒரு நோட்டம் ஒன்றினை தற்போது இந்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஆகவே சீனா நாட்டை சேர்ந்த இந்த ஆராய்ச்சி கப்பல் விசாகப்பட்டினம் அருகே இன்டர்நேஷனல் கடல் பகுதியில் ஒரே இடத்தில் நின்று என்ன நடக்கின்றது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஆகவே மீண்டும் இந்த 3500 முதல் 5000 கிலோமீட்டருக்கு மேலே சொல்லக்கூடிய K4 என்ற நீர்மூழ்கி கப்பலிலிருந்து செலுத்தப்படக்கூடிய ஒரு மிசைலை இந்திய அரசு சோதனை செய்யப்படலாம் என்ற தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே. ஆகவே இந்தியா தனது நாட்டின் பாதுகாப்பிற்காக ஏராளமான ஆயுதங்களை தொடர்ந்து சோதனை செய்து கொண்டே இருக்கின்றது நண்பர்களே. நமது இந்திய நியூஸ் வீடியோ சேனலில் பாரத் சக்தி என்ற மிக பெரிய அளவிலான முப்படைகளும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு போர் ஒத்திகை நடைபெற உள்ளதாக நாம் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்றினை வெளியிட்டிருந்தோம் நண்பர்களே. நமது பிரதமர் அவர்கள் இந்த பாரத் சக்தி போர் ஒத்திகையை பார்வையிடுவதற்காக 31 நாடுகளின் பிரதிநிதிகளிடம் சென்று அந்த போர் ஒத்திகையை பார்வையிட்டார்கள். இந்த போர் ஒத்திகையில் முப்படை வீரர்களும் உண்மையான போர் செய்வது போன்ற ஒத்திகையினை ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான் பகுதியில் உள்ள அந்த பகுதியில் இந்த போர் ஒத்திகையை நடத்தி வருகின்றனர் நண்பர்களே. நமது பிரதமர் அவர்கள் கூறுகையில், 2014ஆம் ஆண்டிற்கு முன்னர் வரை முன்பிருந்த அரசாங்கம் நமது இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை வாங்குவதில் பிற நாடுகளையே நம்பியிருந்து விட்டது. நமது நாட்டில் எந்த வகையான ஆயுதங்களையும் தயாரிப்பதற்கோ அல்லது உள்நாட்டில் ஆராய்ச்சியை விரிவுபடுத்துவதற்கோ எந்த விதமான நடவடிக்கையையும் இதற்கு முந்தைய இருந்த அரசுகள் எடுக்கவில்லை. 2014ஆம் ஆண்டிற்கு முன்னதாக இராணுவ ஆயுதங்களை வாங்குவதில் ஏராளமான ஊழல்கள் நடைபெற்றதான செய்திகள் தான் வந்து கொண்டிருந்தன. ஏனென்றால் ஆயுதங்களை வாங்குவது என்பது ஊழல் செய்வது கட்டாயமாக்கப்பட்டது போன்று முன்பிருந்த அரசுகள் ஊழல் செய்வதைய முக்கிய குறிக்கோளாக கொண்டிருந்தன. இதன் காரணமாக நமது இராணுவத்திற்கு தேவையான முக்கியமான ஆயுதங்களை வாங்காமலும் அல்லது தள்ளி போட்டு கொண்டு போவதும், ஊழல் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டுமே அந்த ஆயுதங்களை வாங்குவது என்பதும், அந்த ஆயுதங்கள் உண்மையிலே தரம் வாய்ந்ததா என்பதனை கண்டறியாமல் எவ்வாறு ஊழல்களில் அதிக பணம் கிடைக்கிறது என்பதிலேயே முக்கிய குறிக்கோளாக முந்தைய அரசுகள் இருந்துவிட்டன என நமது பிரதமர் மோடி அவர்கள் தனது கருத்தினை தெரிவித்துள்ளார் நண்பர்களே. 2014ஆம் ஆண்டிற்கு முன்னர் ஹால் நிறுவனம், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் என்ற இந்திய அரசு நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. 2014ஆம் ஆண்டிற்கு பின் இந்த ஹால் நிறுவனம் அதிகமான லாபம் சம்பாதிக்கும்படியான வழிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அனைத்து வகையான இராணுவ தளவாடுகளும் நமது இந்திய அரசு நிறுவனத்திலே உற்பத்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து தற்போது அதிக லாபத்தில் நமது ஹால் நிறுவனம் இயங்கி வருகிறது. நாட்டின் பாதுகாப்பிற்காக அதிக அளவில் பாடுபட்டு வருகிறது தற்போது அரசு என்று அவர் கருத்து தெரிவித்துள்ளார் நண்பர்களே. உலகத்திலே மிக சிறந்த போர் விமானம் F-22 ராப்டர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தது என்று நாம் நமது இந்திய நியூஸ் சேனல் வீடியோக்களில் பல முறை தெரிவித்துள்ளோம் நண்பர்களே. அதுபோன்று மிக சிறந்த 5ஆம் தலைமுறை விமானம் F-35 என்ற அமெரிக்க விமானம் என்பதையும் நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களாக அறிவீர்கள். நண்பர்களே, சீனா இந்த 2 வகை விமானத்தை தனது நாட்டின் அன்மேன்டு கம்பேக்ட் வெஹிக்கிள் ஆனது வீழ்த்திவிடும். அந்த வகையில் UACV என்று கூறுவார்கள். அன்மேன்ட் ஏரியல் காம்பேக்ட் வெஹிக்கிள் என்பது இந்த சைனா நாட்டில் உள்ள இந்த அன்மேன்டு ஏரியல் காம்பேக்ட் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரோன்களானது ராப்டர் மற்றும் F-35 விமானங்களை சுட்டு வீழ்த்திவிடும் என்று மார்த்தெட்டு வருகிறது நண்பர்களே.
உண்மையிலேயே அதிக பலம் வாய்ந்த அமெரிக்கா அமைதியாக இருக்கிறது. என்னிடம் அந்த ஆயுதம் உள்ளது, இந்த ஆயுதம் உள்ளது, நாங்கள் அந்த விமானங்களை வைத்துள்ளோம், இந்த விமானங்களை வைத்துள்ளோம், நாங்கள் சைனாவை நொறுக்கி விடுவோம் என்றெல்லாம் அது எதுவுமே கூறுவதில்லை. அதே போன்று ரஷ்யாவும் எதையுமே வெளியே சொல்வதில்லை. ஆனால் இந்த ஓட்டவை சைனா தன்னிடம் இந்த ஆயுதம் இருக்கிறது, அந்த ஆயுதம் இருக்கிற ஓட்டையான இந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அது தினந்தோறும் ஒரு செய்தியை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டு வருகிறது. நண்பர்களே, ஏராளமான ஆயுதங்களை சீனா வைத்திருக்கலாம், ஆனால் அவையெல்லாம் அமெரிக்காவின் ஆயுதத்திற்கு ஈடாக, ரஷ்யாவின் ஆயுதத்திற்கு ஈடாக இருக்குமா என்பது நாம் அதை பயன்படுத்தி பார்த்தால் தான் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் தைவானை பிடிக்கப் போகிறேன் என்று கூறிக்கொண்டு பல வருடங்களாக அது மாறுதட்டி வருகிறது. நண்பர்களே, 1949ஆம் ஆண்டு சீனாவில் ஏற்பட்ட உள்நாட்டு கலவரம் காரணமாக, புரட்சி காரணமாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவிலிருந்து விலகி தைவான் தன்னை தனி நாடாக அறிவித்து தற்போது வரை அது டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் ஒரு கவர்மெண்ட்டை தன்னிச்சையாக அதை சுதந்திரமாக ஆண்டு சீனாவை விட பல வழிகளில் அதை முன்னேறிவிட்டது. நண்பர்களே, சீனாவின் ஜிடிபி குரோத்தை விட 4 மடங்கு ஜிடிபி குரோத் தைவான் நாட்டில் அதிகமாக உள்ளது. நண்பர்களே, ஆக பொருளாதார வளர்ச்சி சீனாவை விட தைவானில் அதிகம். 1949இல் வெளிவந்த தைவான் நாட்டை இதோ பிடிக்கிறேன், இதோ இணைத்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவரைய அதை 1949ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை தைவான் நாட்டினை தன்னுடன் இணைத்துக்கொள்ள இந்த சீனாவால் முடியவில்லை. இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகிறதோ முடியவில்லையோ அதற்கு முன்னால் சைனாவை வேறு நாடுகள் தாக்கி அதை ஒன்றுமில்லாமல் செய்யப்போவது என்பதனை காலம்தான் பதில் சொல்லும். நண்பர்களே, இவ்வாறு இருக்கையில் நமது பிரதமர் அவர்கள் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் செலா சுரங்கப்பாதை ஒன்றினை திறந்து வைக்க பிரதமர் அவர்கள் சென்றிருந்தார்கள். ஆகவே இது தொடர்பாக சீனா மிக கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்தியா இரு நாடுகளுக்கும் இடையான இந்த எல்லை பிரச்சனையை தீர்ப்பதில் கவனம் செலுத்தவில்லை. எங்களது பகுதியான அருணாச்சல பிரதேசத்தில் இந்திய பிரதமர் சென்று அங்கு உள்ள சுரங்கப்பாதையை திறந்து வைப்பது, சுரங்கப்பாதை அமைப்பது போன்ற பணிகளில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. இது இன்னும் அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சீனா நாட்டின் வெளிநாட்டு பத்திரிகை செய்தியாளர் ஒருவர் ஊடகங்களுக்கு பதிலளித்துள்ளார். நண்பர்களே, ஆகவே தன் அருகிலுள்ள தைவான் நாட்டினை தனது நாட்டுடன் இணைத்துக் கொள்ள முடியாத சீனா இந்தியாவின் ஒரு பகுதியான அருணாச்சல பிரதேசத்தை தனது நாடு என்று கூறிக்கொள்வதை அனைத்து நாடுகளுமே பார்த்து சிரிக்கத்தான் செய்கின்ற. நண்பர்களே, இத்துடன் இன்றைய இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.